என்ன வளர்ந்துட்டாரு அவரு? சாதி ரீதியா பேசுறாருன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிருக்கலாம். ஏன்னா அவரை நம்மளே வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும். அவரை பத்தி ஊருக்கே தெரியும். அப்படியே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அவர் எப்பங்க வளர்ந்தாரு? அவர் எப்ப வளர்ந்தாரு? அவர் வளர்ச்சி யாருக்கு பிடிக்கல? என்ன வளர்ந்துட்டாரு அவரு? எதுல வளர்ந்தாரு அவரு? எத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்காரு அவரு? அவரோட டேலண்ட் எல்லாம் நீங்க அவரோட கொஞ்சம் ஹைட் ஆகறேன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க கேக்குறது அவரோட வளர்ச்சி பிடிக்கல. அவர் வளர்ந்தாதானே சார் வளர்ச்சி பிடிக்கும். சொல்றாரு வளர்ச்சி பிடிக்கல. அவரோட டேலண்ட் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க ஐயா. யாருமே யாரோட உருவத்தையும் நம்ம இது பண்ண வேணாம். அவருக்கு அவர் அழகா இருக்கட்டும். அவங்க வீட்டுல அம்மாக்கு அவர் அழகு, அவங்க அப்பா அழகு இருக்கட்டும். அவர் அது பேர் இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாரு. அது ரொம்ப தப்பு. நாங்க சரி வேண்டாம், இது வேணாம், அவரா போய் கொடுத்தாரு, போனாரு, அவரா போயிடுவாரு. சரி, ஏன்னா நாளைக்கு மதுரை காசு இல்ல, அதனால அவர் போயிடுவாருன்னு நினைச்சோம். அவர் போற மாதிரி தெரியல. சும்மா நான் தான் நடிப்பறக்கன்னு சொல்லிட்டு தேவையில்ல. அது ஒரு விஷயம் சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகுது. அது வேற இருக்கா? அதே போல தயவு செய்து எந்த பிரஸ் மீடியா என்ன விஷயம் தெரியாம அவசரப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடாதீங்க. யாரு மேல தப்பு அப்படின்றத நல்லா விசாரிங்க. தயவு செய்து யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க அவனுக்கு. நன்றி, வணக்கம்.